வித்யாலட்சுமி சிபிஎஸ்இ பள்ளி காணொலி வகுப்பிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ தமிழ் பாடத்துல 100க்கு 100 மதிப்பெண் பெறுவது எப்படி, ரொம்ப எளிமையான வினாக்கள் தான் கொடுத்துருக்குறாங்க. 100க்கு 100 மதிப்பெண் இப்போ கடந்த காலகட்டத்தில் எல்லா தேர்வுகளிலும் அதிகமான மாணவர்கள் முழுமையான மதிப்பெண்களை பெற்று வருவது நம்மளுக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் அனைத்து ஆசிரியர்களும் சிறப்பாக உழைத்திருக்கிறாருங்க அப்படின்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப எளிமையா எப்படி 100 மதிப்பெண்ணை பெற முடியும்? பொதுவாகவே தமிழ்னு எடுத்துக்கிட்டா அதுல சில தவறுகள் இருக்கும் அப்படின்றது நமக்கு பொதுவாக தெரியும். அதை நான் அடுத்த காணொலியில் உங்களுக்கு போடுறேன். 6 தவறுகளுக்கு மேல இல்லை அப்படின்றத நாங்க இதுவரையும் எடுத்த அந்த கருத்து கணிப்புல தெரியுது. அந்த 6 தவறுகள் என்ன செய்யறோம் அப்படின்றத நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். இன்னைக்கு நாம 100 மதிப்பெண்களை பெறுவது எப்படி அப்படின்றத இந்த வகுப்பு மூலியமா நம்ம பார்க்க போறோம். முதல்ல செய்யுள்ள சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் செய்யுள் வகுப்புன்னு வந்தோம்னா மொத்தமே 13 செய்யுள் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த 13 செய்யுள்களுமே நம்ம முழுமையான மதிப்பெண்ணை பெற முடியும். அதுல நாம 3 வினாக்கள் தான் நம்ம தேர்ந்தெடுக்க போறோம். 5 வினாக்கள் கேட்க போறாங்க, அதுல நம்ம 3 வினாக்கள் தேர்ந்தெடுக்க போறோம். அந்த 3 வினாக்களுக்கு நாம முழுமையான மதிப்பெண் பெறுவது எப்படி? இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா செய்யுள்ள அன்னை மொழியே அப்படின்ற அந்த பாடத்திட்டத்தை நம்ம எடுத்துப்போமே. அன்னை மொழி செய்யுள்ள ரொம்ப எளிமையான செப்பரியும் நின் பெருமை, இரட்டர மொழிதல் எடுத்துட்டு வந்தா இரட்டர மொழிதல் எவ்வாறு தமிழும் கடலும் இருக்கிறது அப்படின்ற ஒரு வினாக்களை நம்ம முழுமையான மதிப்பெண்ணை பெற முடியும். அதே மாதிரி 7, 2, 3, 4, 5, 6 இருக்கின்ற எல்லா வினாக்களுமே ரொம்ப எளிமையான முறையிலே படித்து நம்ம முழு மதிப்பெண்ணை வாங்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, உட்கார்ந்து வீட்டில் தினந்தோறும் புத்தகத்தை எடுத்து நம்ம படிக்கணும், படித்து எழுதி பார்க்கணும். இருக்கிற இன்னும் நம்மளுக்கு 8 மாதங்களை நம்ம முழுமையா பயன்படுத்திக்கிட்டாலே முழு மதிப்பெண்களை பெற முடியும். அதோடு சேர்த்து இந்த 13 வினாக்களோடு சேர்த்து திருக்குறள், இது ரொம்ப மாணவர்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கடினமான பகுதியாக எல்லாம் உணர்றீங்க. திருக்குறள் ரொம்ப எளிமைதான். இயல் 3ல் ஒரு 20 திருக்குறளையும் இயல் 6ல் ஒரு 20 திருக்குறளையும் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு திருக்குறளையும் 6 அதிகாரத்திலிருந்து 20 குறள் தான், தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 குறள் தான் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம அந்த அதிகாரத்தின் வழியாகவே படித்துட்டாவே போதும், நம்ம முழுமையான மதிப்பெண்ணை வாங்க முடியும். அந்த திருக்குறள் படிக்கிறதோடு நம்மளுக்கு அந்த திருக்குறள் 1 மார்க் கொஸ்டின் எம்சிக்யூ டைப்ல கேட்கிற அந்த 1 மார்க் கொஸ்டின் இருக்கும், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த டைம்ல நம்ம அந்த மதிப்பெண்ணை வாங்கிட முடியும். சரிங்களா? அதனால ரொம்ப எளிமையான முறையிலேயே நம்ம இந்த 13 வினாக்களோடு சேர்த்து இந்த 3 அந்த இயல் இருக்கிற 6 அதிகாரங்களையும் சேர்த்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வினாக்களை நாம படிக்க போறதா இருக்கு. 25 வினாக்கள் படித்தாலே போதும், செய்யுள்ள நாம அதுல பெற போகிற அது 9 மார்க்கே நம்ம எளிமையா பெறலாம். அடுத்து நாம உரைநடை பகுதியில் ஒவ்வொரு இயலையும் 5லிருந்து 10 வரையான கேள்விகள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப முதல் பாடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் சொல் வளம். தமிழ் சொல் வளத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலுமே கேட்கப்படுகின்ற வினாக்கள் பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகள் கால்வெல் கூறும் கருத்து என்ன, திராவிட மொழிகளை குறித்து கால்வெல் கூறும் கருத்து என்ன, அந்த வினாக்களும். அதுக்கடுத்து தமிழ்நாடு எத்துணை பொருள் வளம் உடையது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாடு எத்துணை பொருள் வளம் உடையது என்ற வினாக்களும், தமிழ் மொழி சொல் வளம் உடையது என்ற வினாக்களும், இந்த 3 வினாக்களும் ரொம்ப எளிமையானது. அதோடு சேர்த்து அடி வகை, கிளை வகை, பிஞ்சு வகை, குலை வகை, காய் வகை, கெட்டு போன காய்கனி வகை என்ற பல விதமான கேள்விகளையும் ஒரு வினாக்களை நம்ம அடிக்கிடலாம். அதை எப்படி கேட்பாங்க, நம்ம பார்வைக்கும் சில வினாக்கள் தருவது உண்டு. உங்களுக்கு தெரிந்த சொல் வளத்தை பற்றி பாவாணர் கூறும் கருத்தை எழுதுக அப்படின்ற மாதிரியும் வினாக்கள் வருவதை நம்ம எளிமையா நாம தயார்படுத்திக்கலாம். நாம இந்த வினாக்கள் தான் வரும் அப்படின்றத நாமளே தயார்படுத்திக்கலாம். இதை தவிர அந்த பாடத்துல இருக்கிற வினா அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான 3 வினா. திராவிட மொழிகளை குறித்து கால்வெல் கூறும் கருத்து ஒரு வினா. 2வது வினா அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எத்துணை பொருள் வள முடியாது, தமிழ் சொல் வள முடியாது, தமிழ்நாடு பொருள் வள முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நாம இங்கதான் நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணிடுவோம். இந்த இடத்துல தப்பா எழுதிட்டாவே அந்த முழு மதிப்பெண் பெறாமல் போயிடும். தமிழ்நாடு எத்துணை பொருள் வளம் உடையது, தமிழ் மொழி சொல் வளம் உடையது என்பதை நாம் தெளிவா விளங்கிட்டாவே முழு மதிப்பெண் வாங்கிடலாம். கேட்கிறதா என் குரல் என்ற தலைப்புல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வினாக்கள் இருக்கு. அந்த 7 வினாக்களும் ரொம்ப எளிமையான வினாக்கள் தான். அதுல இலக்கியத்தில் காற்று, 4 திசையில் காற்று, மரம் தரும் மரம் காற்று, மனிதனால் மாசுடையும் காற்று போன்ற வினாக்கள் எல்லாம் நம்ம எளிமையாவே படிக்கலாம். அது நடத்துறப்ப நம்மளுக்கு எளிமையா புரிஞ்சிடும். ரொம்ப எளிமையான ஒரு பாடத்திட்டம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. கேட்கிறதா என் குரல். அடுத்து நாம விருந்து போற்றுதும், இன்மையிலும் விருந்தோம்பல், புறநானூற்றில் விருந்தோம்பல், அற உணர்வும் தமிழர் மரபும், இந்த மாதிரியான வினாக்கள் இதுல கேட்கப்படுகிறது. மீண்டும் அதுல திருப்பி கேட்கறது இன்மையிலும் விருந்தோம்பல் வினா. அது எல்லாருக்கும் தெரிந்தாவே பெரும்பாலும் அந்த வினாவை நாம முழுமையா எழுதிடலாம்.
அடுத்து நாம செயற்கை நுண்ணறிவு ஒரு 6 வினாக்களிலிருந்து 8 வினாக்கள் வரைக்கும் இருக்கு. இதுல பொதுவா கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, செயற்கை நுண்ணறிவு புரட்சி, அதை நம்ம மின்னணு புரட்சி என்ற தலைப்புல நாம அதை படிக்கலாம். செயற்கை நுண்ணறிவு தொழில் புரட்சி அப்படின்ற மாதிரி வர்றதுல மின்னணு புரட்சி அப்படின்ற அந்த ஒரு வினாக்களுக்கு நம்ம முழுமையா மதிப்பெண் பெற முடியும். ரொம்ப எளிமையான வினா. அதுக்கப்புறம் அந்த பெப்பர், வாட்சன் போன்ற வினாக்கள் கேட்கப்படுகிறது. அந்த வினாக்களுக்கும் நாம முழுமையா மதிப்பெண் வாங்கிட முடியும். தினந்தோறும் படித்தா மீண்டும் மீண்டும் அதுதான், தினந்தோறும் அமைதியா படித்து அதை எழுதி பார்க்கிற அந்த பயிற்சியே நமக்கு முழு மதிப்பெண்ணை பெற வச்சிடும். அடுத்து மொழிபெயர்ப்பு கல்வி. மொழிபெயர்ப்பு கல்வியில மொழிபெயர்ப்பு ஏன் தேவை, மொழிபெயர்ப்பின் பொதுவான கூறுகள் யாவை, மொழிபெயர்ப்புக்கு நாம் செய்ய வேண்டுமென யாவை, இலக்கியத்தில் இறக்குமதி போன்ற அந்த வினாக்கள் எல்லாம் இந்த மொழிபெயர்ப்பு கல்வியில் கேட்கப்படுகிறது. இப்ப நம்ம சொன்ன சொல் வளம் கேட்கிறதா என் குரல் விருந்து போட்டதும் செயற்கை நுண்ணறிவு மொழிபெயர்ப்பு கல்வி, இந்த 5 பாடத்துல முழுமையா தயாராயிட்டாவே நம்ம முழு மதிப்பெண்ல பெற முடியும். அடுத்து நமக்கு இந்த ஆண்டு புதுமையா ஒரு பாடத்தை கொடுத்துருக்கிறாங்க, பன்முக கலைஞர். பன்முக கலைஞர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். டாக்டர் கருணாநிதி அவர்களை பற்றியான முழு பாடத்திட்டத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாங்க. அதில் ஒரு 11 வினாக்கள் இருக்கு. நாடக கலைஞர், பேச்சு கலைஞர், இயல் இசை நாடக முத்தமிழ் கலைஞர், இந்த முழுமையான வினாக்கள்ல கூடுதலான நமக்கு என்ன மாதிரியான வினாக்களை கொடுத்தா எழுத முடியுன்றதை நீங்க படித்து கொண்டாலே முழுமையான மதிப்பெண் பெறுவதற்கு வாய்ப்பா இருக்கும். ஆனா நான் ஆரம்பத்திலிருந்து இன்று வரையும் நான் சொல்றது என்னன்னா, தமிழ் சொல் வளத்திலிருந்தும் மொழிபெயர்ப்பு கல்வியிலிருந்தும் பெரும்பாலும் 5 வினாக்கள்ல 4 வினாக்கள் கேட்கப்படும். அதுல நீங்க எழுத போற வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வினாக்கள் தான் எழுத போறீங்க. இந்த 3 வினாக்களுக்கு 5 மதிப்பெண்ணால 15 மதிப்பெண்ணை முழுமையா நீங்க பெறலாம். கிட்டத்தட்ட இந்த தமிழ் சொல் வளத்திலிருந்து பன்முக கலைஞர் என்ற 6 உரைநடை பகுதியிலிருந்து மொத்தமே நமக்கு 50 கொஸ்டின் தான் இருக்கு. 50 கொஸ்டின்ஸ். நீங்க ஒரு நாளையில 2 நாளைக்கு ஒரு கொஸ்டின் படிச்சாலும் கூட, பாதியா படிச்சு ஒரு 2 நாளைக்கு ஒரு கொஸ்டின் படிச்சாலும் கூட, நீங்க எழுத போகின்ற இன்னொன்னு காலம் பார்த்தீங்கன்னா 7 இருந்து 8 மாதங்கள் முழுமையா இருக்கிறத நாம உணர்றோம். ஆகவே 50 கொஸ்டின் வந்து ரொம்ப எளிமைதான், ரொம்ப கடினமானதெல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப எளிமையானது. அடுத்து நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, துணைப்பாடம் இருக்கிறதுலையே ரொம்பவும் எளிமையான, அதே நேரத்துல மதிப்பெண் பெறக்கூடிய பகுதின்னு சொன்னா இந்த துணைப்பாடம். முழுமையா நம்மளுக்கு 10 மதிப்பெண் தராங்க. சொல்லையா நமக்கு 10 மதிப்பெண் இருக்கு. இந்த 10 மதிப்பெண்ல நீங்க இந்த 6மே படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு எதெல்லாம் படிக்க முடியும் அப்படின்னு பார்க்குற அந்த எளிமையான பகுதின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 துணைப்பாடத்தை நீங்க தேர்ந்தெடுத்துங்க. ஒரே ஒரு 4 துணைப்பாடம். அந்த 4 துணைப்பாடம், ஏன்னா தேர்வுல நமக்கு 3 துணைப்பாடம் கேட்க போறாங்க, நீங்க அதுல ஒரு துணைப்பாடம் தான் எழுத போறீங்க. அப்ப நீங்க எதை 4 படிச்சுக்கிட்டாலும் அதுல இருந்து கேட்கப்படுகிற ஒரு வினாக்கு நீங்க தயாராயிட்டாவே முழு மதிப்பெண் தான். கண்டிப்பா நம்மளுக்கு முழு மதிப்பெண், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த 6 துணைப்பாடல 4 படிச்சா போதும், ஏதேனா 4. இது பாருங்க, உங்களுக்கு எது ரொம்ப எளிமையா இருக்கோ அந்த 4 படிங்க, அதுல இருந்து ஒரு கொஸ்டின் எழுதுங்க. டெஃபினட்டா வரப்போகுது. 3 கொஸ்டின் நீ படிச்சதுல வந்துரு போகுது, ஒரு கொஸ்டின் ரொம்ப தரவா இருக்கு போற. ஏன் 4 படிக்க சொல்றேன் அப்படின்னா, நீங்க சப்போஸ் நீங்க 4ல 3 தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போமே, இந்த 4ல 3 தான் படிச்சிருக்கீங்கன்னா அடுத்த 3 கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியாம போயிடும். இதே நீங்க இதுல ஏதோ ஒரு கொஸ்டின் புதிய நம்பிக்கை படிச்சிருக்கீங்க அப்படின்னா, இதுல இருந்து ஒரு 2 கொஸ்டின், இதுல ஒரு 3 கொஸ்டின் கேட்கிறப்ப புதிய நம்பிக்கை உங்களுக்கு எளிமையா உங்களுக்கு இருக்கும், நீங்க படிச்சு வச்சிருக்கீங்க, அதனால முழு மதிப்பெண் அங்க நீங்க வாங்க முடியும். அதனாலதான் சொல்றேன், ஏதாவது ஒரு 4 துணைப்பாடத்தை நீங்க படிச்சிருங்க. அப்படி கட்டாயம் படிக்கின்ற பொழுது அதுக்கான ஃபார்மேட்ஸ் ஒன்று இருக்கு பாருங்க. அந்த முன்னுரை, கதாபாத்திரங்கள், அந்த முடிவுரை, பொருளுரை, எழுத போகிற அந்த துணை தலைப்புகள், இதெல்லாம் சரியா நீங்க பயன்படுத்துறப்ப, தவறில்லாம எழுதுறப்ப முழு மதிப்பெண் நம்மளால பெற முடியும். அடுத்து நாம இலக்கணம். மொத்தம் 6 இலக்கணம் இருக்கு. 6 இலக்கணத்துல ஒவ்வொரு இலக்கணத்துல 100 மார்க், குறைந்தது 100 மார்க் இல்ல 125 மார்க் எடுத்துக்கிட்டாலும் கூட 700 1 மார்க் படித்தாலே போதும், நீங்க இலக்கணத்துல முழுமையான மதிப்பெண்ணை வாங்கலாம். முழுமையான மதிப்பெண் சொல்றது 12. அவங்க கேட்க போறது தேர்வுல 20 வினாக்கள் தான் கேட்க போறாங்க. அதுல நாம 12 1 மார்க்கை தான் நம்ம அட்டென்ட் பண்ண போறோம். நாம செலக்ட் பண்ற அந்த 12 வினாக்களும் சரியான விதத்தில் இருக்கிறப்ப, இதுல இருந்து ஒரு மதிப்பெண்ணை நம்ம இழக்காமல் இருக்கிறப்ப முழுமையான மதிப்பெண்ணை நம்ம பெற முடியும். 600 1 மார்க் கொஸ்டினை படிக்கிறோம், அது எல்லாமே MCQ, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், எல்லாமே MCQ இருக்கிறப்ப இன்னும் ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். ரொம்ப ஈஸி மாணவர்களே. 20 வினாக்களை நீங்க 12 வினாக்கள் தான் நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க. அந்த 12 வினாக்களுக்குமே முழுமையான மதிப்பெண்ணை பெறணும் நீங்க. அதுதான் என்னுடைய ஆசை. அப்பதான் நீங்க 100 மதிப்பெண்ணை பெறுவதற்கு தகுதியானவர்களாக இருப்பீங்க. ஒரு மதிப்பெண்ணை எங்குமே நீங்க விடக்கூடாது. எழுத்து, சொல், தொகைநிலை தொடர்கள், தொகாநிலை தொடர்கள், இலக்கணம், பொது, வினா, விடை, பொருள்கோள்,
அகப்பொருள் இலக்கணம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுல எதுவுமே ரொம்ப கடினமான பகுதியெல்லாம் கிடையாது, ரொம்ப எளிமையான பகுதி தான். அதுவும் கூட எம்சிக்யூ டைப்ல கொடுக்கறதுனால மல்டிபிள் சாய்ஸ் நம்மளுக்கு அவங்களே கொடுத்துருக்க போறாங்க. நம்ம அழகா படிச்சிருந்தா அழகா தேர்ந்தெடுத்துடலாம். அந்த மதிப்பெண்ணை நம்ம பெறுவது ரொம்ப ரொம்ப எளிமையானது. அடுத்து நம்ம படிக்க முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் நம்ம படிச்சது 53 வினாக்களுக்கு எப்படி விடை அளிக்கணும், முழுமை மதிப்பெண் பெறணும்னு பார்த்தோம். அடுத்து நாம எல்லாமே பொதுவான கேட்கப்படுகின்ற கேள்விக்கு 27 மதிப்பெண்களை கொடுத்துருக்காங்க. அந்த 27 மார்க்ஸும் நம்ம எப்படி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடிதத்தில் அன்றிலிருந்து இனி வரைக்கும் கேட்கிற முக்கியமான பகுதி அப்படின்னு பாக்குறப்ப அலுவலக கடிதம், உறவுமுறை கடிதம். இதுக்கு நமக்கு 8 மார்க் இருக்கு. எத்தனை மார்க் இருக்கு? 8 மார்க். இதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ், இந்த அலுவலக கடிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம 1 by 1 நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த 1 by 1 நீங்க கத்துக்கிட்டாவே முழுமையான மதிப்பெண்ணை வாங்கிடலாம். ஏன்னா மேக்ஸ் மாதிரி கணிதம் மாதிரி இதுக்கு அந்த ஸ்டெப்ஸுக்கான மார்க்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க எழுத போகிற ஒவ்வொரு பகுதிக்கும் மார்க் நம்மளுக்கு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. உறவுமுறை கடிதமும் எளிமைதான், அலுவலக கடிதமும் எளிமைதான். இதை தவிர ஒரு கடிதம் கேட்கலாம் அப்படின்னா என்ன கடிதம் கேட்கலாம்னா மின்னஞ்சல் கடிதம் கேட்கலாம். மின்னஞ்சல் கடிதமும் ரொம்ப கடினமானதெல்லாம் கிடையாது, ரொம்ப எளிமையானதா. நீங்க நிறைய முறை நீங்க மெயில் எல்லாம் நீங்க டைப் பண்ணியிருப்பீங்க, லெட்டர்ஸ் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பீங்க, லெட்டர்ஸ் ரிப்ளை பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப நீங்க ஒரு முறை படிச்சாலே அது ரொம்ப எளிமையா இருக்கும். ஒரே முறை நீங்க சொல்லி கொடுத்தாலே நீங்க புரிஞ்சுப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான பகுதி மின்னஞ்சல் கடிதம். அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னா கட்டுரைக்கு தலைப்பு எழுதணும். எல்லாருக்குமே தெரியும். தலைப்புக்கு நமக்கு கொடுக்குற 6 மார்க்ல 1/2 மார்க் தலைப்புக்கே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னுரை, பொருளுரை, முடிவுரை இப்படின்றது மொத்தமா நம்ம எழுத போறோம். இந்த 6 மதிப்பெண்ன்றது ரொம்ப கடினமா அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நமக்கு 3 வினாக்கள் கேட்க போறாங்க. அந்த 3 வினால ஒரு வினா நம்ம எழுத போறோம். நீங்க படிக்க போற அந்த 3 வினாக்களை படிச்சு பாருங்க. அந்த பகுதி அந்த வினா எண்ல 1, 2, 3ன்ற அந்த வினாக்களை தனித்தனியா அவங்களே கீவேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கீவேர்ட்ஸை படிச்சு பார்த்தீங்கன்னா எதை நம்ம எளிமையா இருக்கு அதை நீங்க எழுத போறீங்க, தவறில்லாம எழுத போறீங்க. அதுதான் முக்கியம். தவறில்லாம எழுதினாலே உங்களுக்கு பெரும்பாலும் 6 மதிப்பெண்ல இருந்து 5 மதிப்பெண் வரைக்கும் நம்ம எளிமையா பெற முடியும். அந்த 1/2 மதிப்பெண்ணை நம்ம பெறணும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம தவறில்லாம எழுதணும். அந்த பர்ஃபெக்ஷன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கட்டுரை மாதிரி எழுதி இருக்கணும். அதுதான். அடுத்து நம்ம படம் உணர்த்தும் கருத்து 3 மதிப்பெண்கள். புத்தகத்திலிருந்தும் கேட்கலாம், பொதுவாகவும் கேட்கலாம். புத்தகத்தில் இருக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும். அதை நம்ம திருப்பி ரிப்பீட்டடா தேர்வுல எழுதுறப்ப அது நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிடும். புது வகையான பாடங்களை கேட்கின்ற போது கூட நம்மளுக்கு எளிமையா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? படம் உணர்த்தும் கருத்து அது அழகான, அது என்ன எப்படி எழுதணும் அவ்வளவுதான். ஒரு தலைப்பு கொடுக்கணும். அந்த தலைப்புக்கு கீழே நம்ம முக்கியமா 30 வார்த்தைகளுக்கு குறையாம எழுதணும். அதுதான் அவங்க கேட்கிறது. 30 வார்த்தைகளுக்கு குறையாம தலைப்புகளோடு தலைப்பு எழுதி அந்த 30 வார்த்தைகளுக்கு அந்த பார்க்கின்ற படத்தை அழகா டிஸ்கிரிப்ட் பண்ணீங்கன்னா எளிமையா 3 மார்க் நம்ம வாங்கிடுவோம். அடுத்து இருக்கிறது பத்தி வினா. இதுதான் முதல் கேள்வி. அடுத்து இருக்கிறது பத்தி வினா, அதுவும் 2வது கேள்வி. என்ன முதல் கேள்விக்கு 2வது கேள்வி வித்தியாசம் அப்படின்னா, முதல்ல இருக்கிற கேள்வியானது எம்சிக்யூ மெத்தட்ல கொடுத்துருப்பாங்க. அவங்களே பேசேஜில் ஒரு ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நாம தேர்ந்தெடுத்து எழுதணும். 2வது கொடுக்கின்ற அந்த பத்தி வினால அந்த படம் உணர்த்து அந்த பத்தி வினாவுக்கான அந்த விடைகளை சரியான விடை எழுதணும். ஏன்னா கடந்த ஆண்டு கூட பேப்பர் நம்ம திருத்துக்கின்ற பொழுது தவறான விடைகள் கொடுத்துறப்ப நம்ம மேல் அதிகாரிகளை அதை ஒத்துக்கொள்ளல, தவறு போட சொன்னாங்க. ஒரு பத்தி வினா எஸ்ஏ டைப் கொஸ்டின், ஷார்ட் ஆன்சர் மெத்தட். நீங்க ஒரு படத்தை ஒரு பத்தியை படித்து 10லிருந்து சரியான வினா, ஒரு வார்த்தையில கூட இருக்கலாம் அந்த வினா, அது சரியா எழுதினாதான். நிறைய எழுதாம ஒரு வார்த்தையில இருக்கலாம், ஒரு லைன்லயும் இருக்கலாம். அதை நீங்க சரியா எழுதினா 5 மதிப்பெண் கட்டாயம் பெறலாம். அதனால மதிப்பெண் பெறுவது என்பது 100 மதிப்பெண் பெறுவது ரொம்ப ரொம்ப எளிமை. அதனால உங்க எல்லாருக்கும் மீண்டும் சொல்றேன், நல்லா படிங்க. நல்லா படிச்சு இப்ப கொடுத்துருக்கிற இந்த காணொலியில நீங்க பார்த்த இந்த விஷயங்களை நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம எப்படி மதிப்பெண் பெற முடியும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே பெரும்பாலும் 100 மதிப்பெண் என்பது ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த காணொலியில பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன்.